அண்மை செய்தி 24 காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கி தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழக காவல்துறையில நேற்றைய தினம் எஸ்பி அந்தஸ்தில் இருந்து 56 அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்ட நிலையில தற்பொழுது 24 கூடுதல் டிஎஸ்பிக்கள், அதாவது ஏடிஎஸ்பிக்கள் என்று சொல்லப்படக்கூடிய 24 அதிகாரிகளுக்கு எஸ்பி அந்தஸ்திற்கான பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. அதன்படி கோவை உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த ஊழல் கண்காணிப்பு பிரிவினுடைய ஏடிஎஸ்பியாக இருந்த மணிகண்டன் எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு அவர் சென்னையில லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய எஸ்பியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று தஞ்சாவூர் காவல்துறையினுடைய தலைமையக ஏடிஎஸ்பியாக இருந்த ஜெயச்சந்திரன் எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு அவர் சென்னை மத்திய குற்றப்பிரிவிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டு துணை ஆணையராக அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று கள்ளக்குறிச்சி ஏடிஎஸ்பியாக இருந்த தலைமையக ஏடிஎஸ்பியாக இருந்த குதலிங்கம் இவர் எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு சென்னை தியாகராய நகர் காவல் மாவட்டத்தினுடைய துணை ஆணையராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஏடிஎஸ்பியாக இருந்த விஜயகுமார் இவர் எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு திருநெல்வேலி கிழக்கு துணை ஆணையராக, திருநெல்வேலி நகர கிழக்கு துணை ஆணையராக இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல எஸ்பிசிஐடியினுடைய ஏடிஎஸ்பியாக இருந்த கார்த்திகேயன் எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு இவர் இந்த தீவிரவாத தடுப்பு பிரிவு சென்னையினுடைய எஸ்பியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சைபர் கிரைம் பிரிவில் ஏடிஎஸ்பியாக இருந்த சங்கு இவர் எஸ்பியாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டு போச்சம்பள்ளி பட்டாலியன் எஸ்பியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இப்படி 24 அதிகாரிகள், ஏடிஎஸ்பி அந்தஸ்தில் இருந்த 24 அதிகாரிகள் எஸ்பிக்களுடைய பதவி உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 2 நாட்களாக காவல்துறை அதிகாரிகளை பல மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரிவில் இருந்த பல அதிகாரிகள் மற்ற பிரிவுகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்ற நிர்வாகம் உள்ளிட்ட மற்ற பிரிவுகளில் இருந்த அதிகாரிகள் சட்டம் ஒழுங்குக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். நகரங்களில் மாநகர காவலில் பணிபுரிந்தவர்கள் பலர் மாவட்டங்களுக்கு மாற்றப்பட்டு பெரிய மாற்றம் தமிழக காவல்துறையில் நடந்திருக்கிறது. இன்னும் உயரதிகாரிகள் பலரும் மாற்றப்படுவதற்கான அதற்கான உத்தரவு வரும் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.